அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்சமயம் நமது ஊரில் ஒற்றைப்படை இரவை முன்னிட்டு பள்ளிவாசல்களில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதனை இப்பொழுது நேரலையில் காண உள்ளோம். இப்பொழுது நாம் மலையா கார்டன் டிஎன்டிஜே பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். டிஎன்டிஜே பள்ளிவாசலில் இரவு நேர தொழுகைக்கு பிறகு வழங்கப்படுவதற்காக உணவுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பஹூர்தி அண்ணன் தான் இன்றைக்கி சமைச்சிக்கிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி இரவு நேர உணவு. அஸ்ஸலாமு அலைக்கும் பஹூர்திண்ணா, இன்றைக்கி என்ன சாப்பாடு நைட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? 3 கறி சாப்பாடு. இரவு நேர தொழுகை எத்தனை மணிக்கு இன்றைக்கி இங்கே மலையா கார்டனில்? 2 மணிக்கு தொழுது முடிஞ்சதுக்கப்புறம் தொழுகையாளி கொடுக்க போடுறதுக்காக செய்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். 3 கறி சாப்பாட்டுக்காக எல்லாம் நம்ம ஊர் பஹூர்தி அண்ணன் சாப்பாடு தயார் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கூட அவருடைய மகனார் தான் இந்த ஜின்னா 2 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம யூனுஸ் அண்ணனும் கூட இருக்கிறாப்புல. பஹூர்தி அண்ணன் எங்கே போனாலும் யூனுஸ் அண்ணன் இல்லாத இடமே கிடையாது. பாருங்கள், இப்போ அடுத்தது நமது ஒரு முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க என்னான்னு இன்ஷா அல்லாஹ் நேரில் போய் பார்ப்போம், நேரடியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் மலையா கார்டனிலிருந்து கீழத்தெரு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இரவு நேரம், அதாவது ஒற்றைப்படை இரவாக இருக்கிறதுனால முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலிலும் தொழுகை நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. இரவு 1:52க்கு தொழுகையை மாற்றிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், இதான் பள்ளிவாசலோட தோற்றம். பள்ளிவாசல் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நமது ஊர் பள்ளிவாசலுக்கு முன்னாடியிலேருந்தே தெரு ஓரங்களில் டீப் லைட்டு கட்டப்பட்டிருக்குது முழுவதுமாக. இப்போ நம்ம கொடிக்கால் பாளையம் அரசு மருத்துவமனையை தாண்டி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அரசு மருத்துவமனையை தாண்டியாச்சு. இப்போ பாருங்கள், நமது ஊர் முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் அருகாமையில் விளக்குகள் சாலை ஓரத்தில் விளக்குகள் நிறையா அமைச்சிருக்கிறாங்க. மேலும் இப்போ நான் காமிக்கிறேன், பள்ளிவாசல் முழுவதுமாக வண்ண விளக்குகளால் அலங்காரம் செஞ்சுருக்கிறாங்க. உள்ள ராத்திரி மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பாருங்கள். அதை நல்லா இப்போ பள்ளிவாசலை காட்டுறோம் உங்களுக்கு. நமது ஒரு பள்ளிவாசல் இரவு தொழுகைக்கு முன்னாடி மக்கள் வர்றதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு முழுவதுமாக சாலைகளில் மின்சார விளக்கு, அதாவது டீப் லைட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போன்று பாருங்கள், பள்ளிவாசலை அருமையான முறையில் நல்லா வண்ண விளக்குகளை கொண்டு அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ வெளிப்பக்கத்துலேருந்து காட்டுறேன். பள்ளிவாசலோட இந்த பக்கம் தோற்றத்தை உங்களோட பார்வைக்காக முழுவதுமாக காட்டுறேன். பள்ளிவாசல் இந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வரைக்கும் இங்கேருந்து வண்ண விளக்குகள் போட்டிருக்காங்க. அதே போன்று நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடத்தரு, நம்ம ஊர் கடத்தரு இருக்குது பாருங்கள். கடத்தரு முனை வரைக்கும் லைட்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நல்லா பள்ளிவாசல் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இன்றைக்கி எழுதி போட்டிருக்காங்க, கியாமுல் லைல் தொழுகை 1:50க்கு, அதாவது நள்ளிரவு 1:50க்கு கியாமுல் லைல் தொழுகை நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பள்ளிவாசல் உள்ளே போகிறோம். பள்ளிவாசல் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம பள்ளிவாசல் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள்,
வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு முத நாள் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பள்ளியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பாருங்க வந்து அருமையான முறையில் வந்து பள்ளிவாசல் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளே வந்து திக்ரு மஜ்லிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த திக்ரு மஜ்லிஸ் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள் பள்ளிவாசல் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிவாசல் உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். திக்ரு மஜ்லிஸ் நடக்குது. எல்லாரும் நேரங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பள்ளி உள்ளே போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் திக்ரு மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. காதல் நினைக்கிறேன். நீங்கள் கண்டு கொண்டிருப்பது குடிநகர் காவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. எல்லாரும் அமர்ந்திருக்காங்க பாருங்க. இப்போ பார்த்தது வந்து முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் நடைபெற்ற ராத்ரி மஜ்லிஸை இப்போ வந்து மஜ்லிஸை நீங்கள் பார்த்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ பள்ளிக்கு அருகாமையிலும் கடை வீதிகளையும் கடத்தெருவுகளையும் கொஞ்சம் பார்ப்போம். இது நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ பள்ளிவாசலோட இன்னொரு பகுதியையும் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் பள்ளியில் மேலே முழுவதுமாக மின்சார விளக்குகளை கொண்டு சிராஜ் சவுண்ட் சர்வீஸ் அவர்கள் முழுவதுமாக வந்து பள்ளியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அருமையான முறையில் வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒற்றைப்படை இரவாக இருப்பதனால தொழுகை நேரமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொழுகை நேரம் இரவு 1:50க்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மின்சார விளக்குகளை கொண்டு அருமையான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு கியாமுல் லைல் தொழுகை 1:50க்கு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் ஜமாத் நிர்வாகம் மாற்றி அமைத்துள்ளது. ஒற்றைப்படை இரவுகளில் இனி வரும் காலங்களில் 1:50க்கு தொழுகைகள் நடைபெறும். நம்ம ஊர் தோழர்கள் எல்லாம் வந்து தொழுது முடிச்சுட்டு அமர்ந்திருக்காங்க. இந்த பள்ளிவாசலோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் தெருக்கு போகக்கூடிய வழி. இந்த போகக்கூடிய வழியில் அருமையான முறையில் இங்கேயும் வண்ண விளக்குகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம ஒரு பள்ளிக்கேணி. இந்த பள்ளிக்கேணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலை முழுவதுமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ அப்படியே நம்ம ஒரு கடத்தருவையும் பார்த்துருவோம். இன்று கியாமுல் லைல் தொழுகை இரவு 1:50க்கு மாற்றப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இரவு கியாமுல் லைல் தொழுகை 1:50க்கு நடைபெறும். இப்போ வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்போ நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இப்போ நம்ம கொடிக்கால்பாளையம் கடத்தெருவையும் கொஞ்சம் காட்டுறோம். கடத்தெருவையும் பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ்.
நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்போ பள்ளிவாசலில் இருபுறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மின்சார விளக்குகள் போட்டு எங்கள் பக்கத்தில் மின்சார விளக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடத்தெரு முனை வரைக்கும் மின்சார விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு தான் இந்த லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது நேற்று இரவுலாம் இந்த லைட்ஸ் எதுவுமே போடப்படலை. இன்னைக்கு தான் இந்த லைட்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், கடத்தெருவையும் பார்ப்போம். இப்போ அருகாமையில் உள்ள அடுத்த பள்ளிகளையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் பார்த்து நம்ம ஊர் சகோதரர்கள்லாம் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கங்க. ஹர்ஷா பாருங்க, முழுவதுமாக போட்டிருக்காங்க. இது நேற்று இரவுலாம் இந்த லைட்ஸ் எதுவுமே போடப்படலை. இன்னைக்கு தான் இந்த லைட்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ போயிட்டு வந்துடுறேன். பள்ளிகளையும் பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக இதை பாருங்கள். மக்களே, இப்போ நம்ம கொடிநகர் நம்ம கடைத்தெருவை நோக்கி பிரயாணிக்க இருக்கிறோம். இப்போ கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவை போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். நமது வலதுகை பக்கம் இருக்குது எஸ்டிபிஐயோட ஆஃபீஸு. இப்போ எஸ்டிபிஐயோட ஆஃபீஸை கடந்து இப்போ நம்ம கடைத்தெருவை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். கடத்தெருவுக்கு வந்துட்டோம். இப்போ நமது ஒரு அப்பா கடை நோம்பு நேரத்தை சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடத்தெருவுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ ராத்திரி மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. எங்கன்னா சங்கத்தில் ராத்திரி மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதையும் கொஞ்சம் நேரலையில் பாருங்கள். கொஞ்சம் காட்டுற நேரலையில் நம்ம ஊர் சகோதரர்கள்லாம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார்த்தீங்கன்னா தமுமுகவின் தலைவர் சேத்தப்பா அவர்கள் ராத்தி மஜ்லிஸில் இருக்கிறாப்புல. இப்போ நேரலையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பாருங்க. இதுதான் முஸ்லீம் அறிவானந்தா பலரா சங்கம். இந்த அலரா சங்கத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இங்கே ராத்தி மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இன்று இரவு முஹைது நாடக பள்ளிவாசலில் கியாமுல் லைல் தொழுகை இரவு 1:50க்கு நடைபெறும் என அறிவிப்பு பலகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் உள்ளே போய் ஒரு நேரலையை காமிக்கிறேன். இப்போ சங்கத்தில் திக்ரு மஜ்லிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்வாகிகள்லாம் அமர்ந்திருக்காங்க. நேரலையில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஊர் பள்ளிவாசலில் கியாமுல் லைல் தொழுகை இரவு 1:50க்குன்னு அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அனைவரும் 1:50 கலந்து கொள்ளுங்கள். மேலும் நமது ஊர் முஸ்லீம் அறிவானந்த பைத்துல் ஹரா சங்கத்தில் இன்னைக்கு ராத்தி மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர் நிர்வாகிகள் எல்லாமே உதவுங்கரங்கள் நிர்வாகிகள், அதுக்கப்புறம் மத்லபுல் ஹைராத் ஸ்கூல் நிர்வாகிகள் எல்லாருமே எல்லாம் அமர்ந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ். மேலே திக்ரு மஜ்லிஸ் நடக்குது. அதை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிறிதளவு காமிச்சிட்டு அடுத்தடுத்த பள்ளிகளில் இன்னைக்கு இரவு நேர உணவுக்காக தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்கள் நேரலையில் காமிக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் பாருங்க. மக்களே, திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்றுட்டு இருக்கு. எல்லாரும் திக்ரு ஓதிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரலையில் இது நம்ம ஊர் சங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்க. திக்ரு மஜ்லிஸ் பார்த்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பள்ளிவாசல் தெருவையும் நம்ம முழுமையாக பார்வையிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து பள்ளிவாசல் தெருவை போய் பார்ப்போம்.
பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் நம்ம குடிநகர் தகவல் குழுமத்தில் அப்டேட் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வந்து உடனுக்குடன் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமது குடிநகர் தகவல் குழுமத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அனைவர்களும் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து குடிநகர் தகவல் குழுமத்தை பின்தொடராதவங்க பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். நம்ம கமிட்டி ராஜா தான் வந்து எல்லாம் முன்னின்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இப்போ நம்ம ஊரோட கடைத்தெருவில் இந்த சமயத்தில் உள்ள இதை பாருங்கள், தோற்றத்தை பாருங்கள். திக்ரு மஜ்லிஸ் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போன்று இந்த பக்கம் பாருங்கள், வந்து இது தெற்கு தெரு செல்லக்கூடிய வழி, இது தெற்கு தெரு போகக்கூடிய வழி. இது ஒரு நேரத்தில் நம்ம ஊரில் கொடிக்கால் பாளையத்தில் இரவு நேரத்தில் நோன்பு நாளையே அவ்வளவு பசங்களோட கூட்டமும் பசங்களோட சத்தமும் விளையாட்டுமா இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அதிகமான முறையில் நம்ம பார்க்க முடியலை. இப்போ நமது ஒரு மீரார் ஹுசைன் காம்ப்ளெக்ஸில் திறந்துருக்கக்கூடிய கடை வந்து நம்ம அமீன்ற கடை மட்டும்தான் திறந்துருக்குது. வேறு எல்லா கடையும் பூட்டி இருக்குது. இதில் யூசுப் சாதிக்கு வேறு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பள்ளிவாசல் தோட்டத்தில் அந்த பள்ளிக்கணியோடு சேர்த்து பாருங்கள். இந்த பாருங்கள், பள்ளிக்கணிக்கு போகிற வழியை பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் பள்ளிவாசல். இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, கடத்திற்கு முன்னாடி பள்ளிக்கணியில் இந்த பக்கம் உள்ள பட்டுத்துறையிலிருந்து நம்ம வந்து நமது ஊர் பள்ளிவாசலை, மொய்தீன் பள்ளிவாசலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பள்ளிவாசலை சுற்றி உள்ள வீடுகள், நமது ஒரு பள்ளிவாசல் என்ன அழகா சிறப்பாக இருக்குங்கிறத பாருங்கள். இது பள்ளிவாசல் தெருவு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, பள்ளிக்கணி. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தமுமுக மாவட்ட அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியை நமது குடிநகர் தகவல் குழுமத்தில் நேரலை செய்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 5:30 மணியிலிருந்து திருவாரூரில் நடைபெற இருக்கக்கூடிய தமுமுகவின் இஃப்தார் நிகழ்ச்சி நமது குடிநகர் தகவல் குழுமத்தில் நேரலை செய்யப்பட உள்ளது. இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நமதூர் முஸ்லீம் அறிவானந்தா பைத்துல் ஹலரா சங்கம். திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம பள்ளிவாசலை போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
சூஃபி மஞ்சள் நம்ம முகநூல் நேரலையில் இது வரைக்கும் நம்ம போடலை. இன்ஷா அல்லாஹ் சூஃபி மஞ்சளையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் முகநூல் நேரையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் காட்டலான் இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நம்ம வந்து காட்டுறோம். இப்போ பள்ளிவாசல் வழியாக போவோம். பள்ளிவாசல் வழியாக போயிட்டு பள்ளிவாசலோட அந்த பக்க தோற்றத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். இப்பொழுது நம்ம கழைத்தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இது நேராக ஜேம் தெரு செல்லக்கூடிய நடுத்தரு ஜேம் தெரு செல்லக்கூடிய வழி. இப்போ நம்ம பள்ளிவாசல் வழியாக போயிட்டுருக்கோம். பள்ளிவாசல் தெரு வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல் தெருவை பாருங்கள். பள்ளிவாசல் தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இரவு நேர சாப்பாடு இது தயாராகிட்டு இருக்குது. மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் பள்ளிவாசலை பாருங்கள். இந்த பக்கம் பள்ளிவாசல் வழியாக உங்களுக்கு காட்டுறேன். பள்ளிவாசல் அருமையான முறையில் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நம்ம பள்ளிவாசல் தெரு பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய வீடு இது. இது பள்ளிவாசல் தெருவை இந்த பக்கத்தில் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள் பள்ளிவாசல் தெரு வழியாக போகும்போது பள்ளிவாசலோட இந்த பக்க வியூ, அதாவது பள்ளிவாசல் தெருவோட வியூவை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எய்த்தாப்பில் நைட்டு இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு தயாரிக்கும் பணியில் நிர்வாகிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. எல்லோரும் பாருங்கள். இப்போ இது இங்கே வந்து உணவு தயாரிக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது. பாக்கெட் போடக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்குங்க. இரவு நேர தொழுகை முடிந்த பிறகு வழங்குவதற்காக உணவு தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேரலையில். நைட்டு இரவு தொழுகைக்கு கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து அதுக்காக உணவு தயாரிச்சிட்ருக்காங்க. இந்த பாக்கெட் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. நம்ம நிர்வாகிகள்லாம் வந்து நின்று உணவு தயாரிக்கக்கூடிய பணியிலையும் அதை வந்து பார்வையிட்டு இருக்காங்க. கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு தொழுகை முடிந்தவுடன் வழங்கப்படுவதற்காக உணவு பொட்டணங்கள் எல்லாமே வந்து பாக்கெட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் உணவு தயார் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எல்லாமே சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது. இர்ஃபான் அவர்கள் வந்து ரொம்ப தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்கள். இர்ஃபான் அவர்கள் வந்து மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வழங்கக்கூடிய உணவு தயார் செஞ்சு பாக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அசார் அவர்கள் நின்று மேற்பார்வை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமது முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக, அதாவது கியாமுல் லைலுக்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உணவு தயாரிக்கப்படக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏராளமான வாலண்டியர்ஸ்லாம் நின்று இதை வரக்கூடியவர்களுக்காக வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், உணவு பொட்டணங்கள்லாம் வந்து தயாராகிட்டு இருக்கு. சிறப்பான முறையில் நம்ம ஊர் நிர்வாகிகள் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் அனைவரும் நின்று சிறப்பான முறையில் வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி பொதுமக்களுக்கு இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக உணவு பொட்டலங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. நமது தமுமுக சகோதரர் ஜாஃபர் அவர்கள் கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு நினைவூட்டல். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தமுமுக மாவட்ட அலுவலகத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால்
அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, சாப்பாடு வந்து சுட சுட வெட்டி ஆற வச்சு அதை அள்ளி எல்லாம் பண்ணுறாங்க. கொடிக்கால் பாளையத்தில் நன்கு அறிமுகமானவர் எங்கள் ஊர் ஹாஜாத்தா அவர்கள். பாருங்கள், இன்றைய தினம் வந்து அவர் பொறுப்பேற்றிருக்கிறது தால்ச்சா ஊத்துற டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கா. பாருங்கள், இன்றைக்கி வந்து அண்ணனை வந்து தால்ச்சா டிபார்ட்மெண்ட்டில் அமர்ந்திருக்காங்க. எங்கள் ஊர் பெயிண்டர் இப்ராஹிம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெயிண்ட் வேலையே ரொம்ப நாளாக வந்து மறந்துட்டார் 2 மணி நேரத்தில். இப்போ வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிற விதமாக இன்னைக்கு வந்து பாக்கெட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நினைவூட்டுகிறோம். நாளைய தினம் தமுமுக மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அபூபக்கர் அண்ணன், அப்துல்லா அண்ணன், அப்புறம் திருநாட்டமை பஹூர்தீன் எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருக்காங்க. சிறப்பான முறையில் வந்து மிகவும் வேகமாக வந்து உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பாருங்க, மேலே பாருங்க, நமதூர் முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் மின்சார விளக்குகளை கொண்டு சிறப்பான முறையில் இந்த பக்கம்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பள்ளிவாசல் தெருவில் நம்ம வந்து உணவு தயாரிக்கும் இடத்துல நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, சோறு சுட சுட பைகளில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கடுமையான உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்சாரி அவர்கள், சகோதரர் அன்சாரி எல்லாருமே வந்து நின்று கடுமையாக வேலை பார்க்குறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பாக்கெட்டுகள்லாம் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, வந்து கோழி கறி ஒரு பக்கம் போடுறாங்க, தால்ச்சா ஒரு பக்கம் பாக்கெட் போடுறாங்க, சோறு ஒரு பக்கம் பாக்கெட் போடுறாங்க, நெய் சோறு ஒரு பக்கம் பாக்கெட் போடுறாங்க. இதுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரெடி பண்ணி ஒரு இடத்துக்கு மொத்தமாக கொண்டு போய் பாக்கெட் பண்ணுறாங்க. அபூபக்கர் அண்ணா வந்து கிளம்பிட்டாப்ல. இவ்வளோ நேரம் அபூபக்கர் அண்ணா வந்து இப்போதான் கிளம்புறாங்க. இங்க மேலும் அந்த பக்கம் பார்ப்போம். இந்த பாருங்க, தால்ச்சாலாம் பேக்கெட் போட்டு அழகான முறையில் தால்ச்சாலாம் அடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது அவ்வளோதும் தால்ச்சா பாக்கெட்டு எல்லாம் அடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பாக்கெட் போட்டு அந்த பக்கம் வந்து பாக்கெட் எல்லாம் இது பண்ணுறாங்க. பாருங்கள், இங்கே உணவு போடப்பட்டு அந்த பக்கம் தால்ச்சா பாக்கெட் அதில் சகோதரர் பஹூர்தீன் அவர்கள் அதில் வந்து தால்ச்சா பாக்கெட்டை வைக்கிறாப்புல வச்சு அங்கே வந்து இன்னொரு கோழி பாக்கெட்டையும் வச்சு பேக்கெட் பண்ணுறாங்க. அதே போன்று இந்த பக்கம் பாருங்கள், நமதூர் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாசா அவர்கள் இப்பொழுது பார்வையிட வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எல்லா மக்களோட பங்களிப்பும் உடல் உழைப்பும் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து வந்து உணவுப் பொட்டலங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சகோதரர் பஹூர்தீன் அவர்கள் விறுவிறுக்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, இன்ஷா அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க.
இப்போ நம்ம ஊர் பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. தினமும் நமது குடிநகர் தகவல் குழுமத்தில் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் நேரலை செய்து வருகிறோம். அதனையும் தாங்கள் தினமும் காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது முகநூல் பக்கத்தை பின்தொடராதவர்கள் பின்தொடர்ந்து கொள்ளவும். பாருங்க, சோறு ஆவி பறக்க பறக்க ஆற வச்சு அதை கட்டி அதில் வந்து தால்ச்சா, கோழி உள்ளிட்டவைகளை வந்து அதை உள்ளடக்கி ஒரு பொட்டணமாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இது தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக இன்றைய தினம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே போன்று பாருங்க, நம்ம ஹாஜா அண்ணா வந்து பாக்கெட் காலியாக வந்து உடனடியாக வந்து அடுத்தடுத்த பாக்கெட் ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்ம இப்ராஹிம் சகோதரரும் நம்ம ஹாஜாத்தாவும் வந்து தால்ச்சா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அண்ணன் சோறை வெட்டி வந்து எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணுறாப்புல, எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த பக்கம் பாருங்க, அங்கேயும் வந்து கோழி பொட்டணங்கள்லாம் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் நேரடியில் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த உணவு பொட்டணங்கள்லாம் தயாரிப்பதற்கு தேவையான கறி, அதாவது கோழி கறி. இங்கே நான் காமிக்கிறது ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழிக்கறி பாக்கெட் வந்து இங்கே வந்து சகோதரர் எல்லாம் நின்று இங்கே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏஎம்ஜே அசாரு, அதுக்கப்புறம் நம்ம ஜாஃபரு, உள்ளிட்ட சகோதரர் ரிஸ்வானு எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிஸ்வான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, பாக்கெட்டு வேகமாக போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஹசனும் பாருங்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிற்கிறோம். என்னென்னா அவங்க கையிலேயே மடிச்சு கட்டி நிற்கும் போது நம்ம வந்து கேமரா எடுக்கிறோன்னா அவங்க வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. கீழே வேற நெருப்பு கட்டி வேற இருக்குது, அதனால ரொம்ப நேரம் காமிக்க முடியல. சகோதரர்லாம் வந்து டிபார்ட்மெண்ட், ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் எண்ணிட்டு இருக்காப்புல பாருங்க, வந்து எண்ணிட்டு இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கியாமுல் லைல் தொழுகைக்கு தொழுக வரக்கூடியவர்களுக்காக சகோதரர் இர்ஃபான் அவர்கள் முழுவதுமாக நின்று இதனை பங்களிப்பு செய்து தயார் செய்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் நமது சகோதரர்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக நின்று தொழுகைக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் வந்து இந்த ஹீட்டில் நின்று சரியான அனல் அடிக்குது. பக்கத்தில் நிற்கும் போது நெருப்பு சட்டியோட அனல் அடிக்குது. இந்த பாருங்க, அடுத்தது ஒரு நெருப்பு சட்டி வந்து இங்கே வந்து இது ஏற்றி வச்சிருக்காங்க. மேலே பாருங்க எப்படி குதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கீழேயும் வச்சிருக்கிறாங்க. இது அநேகமாக வந்து கறி சட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோழி தானே அது, சோத்து சட்டியாக அது தம்மில் வச்சிருக்காங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இதையுமே வந்து பேக் பண்ணுறதுக்காக அடுத்தது இது பண்ணுவாங்க. இப்போ இந்த வியூவை பாருங்க. அஜதால் லியாக்கத்தில் தானே பண்டாரி, அந்த நம்ம நிற்கிறாரு பாருங்க, அவர் தான் வந்து கொடிக்கால் பாளையம் மேலத்தெருவில் இருக்கக்கூடிய லியாக்கத்தலி அண்ணன் தான் இந்த உணவு எல்லாம் தயார் செஞ்சுருக்காங்க. அண்ணன் தான் வந்து இந்த நிகழ்வுல ஃபுல்லாக மேஸ்திரி அவங்க தான். அண்ணன் தான் வந்து இந்த உணவு ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொழுகைக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் சகோதரர் இர்ஃபான் அவர்களின் உதவியால் இன்று வந்து சாப்பாடு எல்லாருக்கும் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஒரு ஜமாத்தார்கள் அனைவர்களும் வந்து பங்கெடுத்து இதை பேக் செய்கிறது போன்ற விஷயங்களும் ஜமாத் நிர்வாகிகள்லாம் உடன் இருந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனைவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் துவா செய்யுங்க. இதை வந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபார்வர்ட் செய்யுங்க. இந்த இதை வந்து வேறு யாருக்கும் நம்ம சகோதரர்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்ம தூரம் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரலை பண்ண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும்.
பாருங்கள் பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. பேக்கிங் பண்ணதெல்லாம் கிரேடில் வச்சு எல்லாம் முடிவுற்ற எல்லாமே வந்து பைகள்லாம் எல்லாம், அதாவது தால்ச்சா, கறி, சோறு, உணவு உள்ளிட்டவையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ண பை இந்த மாதிரி கிரேடில் வச்சு கிரேடு இது வந்து உள்ளே போகுது. இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் உள்ளே கொண்டு போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து நமது ஊர் பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஞ்சளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரலையில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் காமிக்கிறோம் பாருங்கள். மேலத்தெரு பள்ளி அடுத்து போக வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து சூஃபி மஞ்சளை முடிச்சுட்டு மேலத்தெரு பள்ளிவாசலை உங்களுக்கு நேரலையில் காமிக்கிறேன். இப்பொழுது நமது பிரயாணத்தை சூஃபி மஞ்சளை நோக்கி செல்வோம். அங்கே போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் நடக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பாடை ஆற வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு சட்டியிலேருந்து வெட்டி இன்னொரு சட்டிக்கு மாற்றி அதை வந்து சாப்பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை அடுத்து வந்து இது பண்ணுறாங்க. பௌர்தி ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்க, வண்டி திருப்பிக்க. உட்காந்துக்க இன்ஷா அல்லாஹ் நேர்களே, இப்பொழுது நம்ம சூஃபி மஞ்சள் நோக்கி சென்றுட்டு அடுத்ததாக வந்து நம்ம வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நோக்கி செல்ல இருக்கிறோம். இப்போ பள்ளிவாசல் தெருவிலிருந்து நம்ம வந்து ரேஷன் கடை வழியாக கடத்தெருவுக்கு சென்று அதன் பிறகு அங்கிருந்து நம்ம மத்ரபுல் ஹைராத் ஸ்கூல் தெரு வழியாக நம்ம வந்து பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஸ்ஜிதை போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு நம்ம வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் இன்றைய தினம் என்னென்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு அதை குறித்து பார்ப்போம். இப்போ எல்லாம் நம்ம வந்து முஸ்லீம் அறிவானந்தா பைத்துல் ஹலரா சங்கத்தில் வந்து இது நிகழ்ச்சிகள் நிறைவுற்று எல்லாருமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மஜ்லிஸ் முடிஞ்சு எல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திக்ரு மஜ்லிஸ் முடிஞ்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. வஹாபண்ண எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் எங்கன்னா அலைஹிஸ்ஸலாம் நம்ம எங்கே போகிறோன்னா பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஞ்சளை போய் பார்த்துட்டு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துங்க, இப்போ மக்கள் எல்லாம் முடிவுற்று வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துங்க. இதுக்கப்புறம் எல்லாம் சூஃபி மஞ்சளுக்கு போகக்கூடியவர்கள் போவாங்க, சில பேர் வீட்டுக்கு போவாங்க. இப்போ வந்து இன்ஷா அல்லாஹ் சூஃபி மஞ்சள் வந்து போய் நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து நம்ம நேரலையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சாதிக் அவர்கள்லாம் உள்ள நிற்கிறாங்க பாருங்கள். சாதிக்கெல்லாம் பாருங்கள், சாதிக்கெல்லாம் உள்ள நின்றுக்கிட்டு இருக்காப்புல. சாதிக்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு பாதி பேர் சில பேர் உட்காந்துருக்காங்க, சில பேர் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ கிளம்புவோம், இதை நோக்கி நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்போ பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஞ்சளை நோக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் போவோம். சாதிக்க கூப்பிடு, சாதிக்க திறந்துருக்குமா? சூஃபி மஞ்சள் முடிஞ்சா? சூஃபி மஞ்சள் ஒன்றும் இல்லைல்ல? இன்ஷா அல்லாஹ் சூஃபி மஞ்சளை நிறைவுற்றதுனால இன்ஷா அல்லாஹ் ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போய் பார்ப்போம்.
கீழத்தெருவில் முஹைதீன் நாடார் பள்ளிவாசலில் இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக 1:52 மணிக்கு 1:50க்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிது போவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து சூஃபி நகரில் உள்ள இது எல்லாம் முடிவுட்டுருச்சு, நிறைவு பெற்றதாக சொல்லிட்டாங்க. அதனால் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதுனால இப்போ நம்ம சூஃபி நகர், அதாவது பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஞ்சில் இன்னொரு தினத்தில் நம்ம காணுவோம், நேரலைப்படுவோம். இப்பொழுது நம்ம வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். மக்களே பாருங்கள், முஹைதீன் நாடார் பள்ளிவாசல் இதான். முஹைதீன் நாடார் பள்ளிவாசலை தாண்டி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு நம்ம போகிறோம். இப்போ மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கான வழியில் உள்ள இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்படியே ஒரு நேரத்தில் நோம்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தெரு வீதிகள் ஃபுல்லாக பிள்ளைங்களோட சத்தமும் விளையாட்டும் அதுவுமா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொடிக்கால் பாளையம் அரசினர் மருத்துவமனை அதை கடந்து நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து அந்த மாதிரி கூட்டம்லாம் ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை. ஒரு நேரத்தில் பசங்க கேரம் போர்டு விளையாடுறது போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடிக்கால் பாளையத்தில். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வந்து. ஆனால் இப்பொழுது வந்து அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்து பசங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் பசங்கள்லாம் இல்லை. அநேகமாக எல்லாரும் வந்து படிப்பு கல்வி கற்பதற்காகவும் அல்லது வெளிநாடுகளுக்காகவும் நிறைய பேர் வந்து போயிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பசங்களோட இது இல்லை. ஆனால் ஒரு அளவுக்கு வந்து பெரிய செட்டு பசங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஊரில் இருக்காங்க. இந்த கடை வீதிகளில் பார்க்கலாம், நின்றது எல்லாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அரசினர் உயர்நிலை பள்ளியும் நம்ம தீனாப்பா நினைவிடத்தையும் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து பள்ளிக்கூடத்திரல், அதாவது பள்ளிக்கூடத்திரல்னு சொல்லுவாங்க இந்த தெருவிலேருந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ மேலத்தெருவு நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், மேலத்தெருவில் சில இடங்களில் இன்றைய தினம் என்னன்னு தெரியல, மின்சார விளக்குகள் சில இடத்துல எரியாமல் இருக்குது. இப்போ நம்ம சாமந்தாம்பாளையம், அதாவது மேலத்தெருவிலிருந்து பூங்காக்கு எதிர்ப்புறமாக உள்ள சாமந்தாம்பாளையத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்கள், இதுதான் சாமந்தாம்பாளையம் செல்லக்கூடிய வழி. இது வந்து நம்ம இடது கை பக்கம் இருக்கிறது வந்து வெளிச்சமாக இல்லாதனால தெரியலை. தண்ணீர் தொட்டி இதான் வந்து நகராட்சி இது கட்டிக்கிட்டு இருக்க தண்ணீர் தொட்டி. இப்போ நம்ம வந்து பூங்காவை கடந்து இப்போ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலத்தெரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுப்பள்ளி தர்காவுக்கு போகக்கூடிய வழி, சாவ்சா பள்ளிவாசல் சொல்லுவாங்க, அதுக்கு போகக்கூடிய வழி. இப்போ நம்ம மேலத்தெருவோட என்ட்ரன்ஸு. இப்போ மேலத்தெருவில் வந்து நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். இப்போ மேலத்தெரு பள்ளிவாசலை நோக்கி நம்ம விரைந்து சென்று கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் மேலத்தெரு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வழி. மேலத்தெரு இதை பார்த்திங்கன்னா இது அமீர் நகர். இப்போ பாருங்கள், அமீர் நகருக்கு செல்லக்கூடிய வழி, புதிதாக போடப்பட்ட அமீர் நகருக்கு செல்லக்கூடிய வழி. நமது ஊர்லேருந்து ஆம்புலன்ஸ் ஒன்று விரைந்து சென்று கொண்டிருக்கு. என்னன்னு தெரியல, ஆம்புலன்ஸ் ஒன்று நமக்கு முன்பாக செல்லக்கூடியது ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம மேலத்தெரு கசாலி சகோதரர் கசாலி வீட்டுக்கு தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேலத்தெரு பள்ளிவாசல் கிட்ட நெருங்கிட்டோம். இது ஹஜரத்துக்காக கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்பு வளாகம். நம்ம இப்போ மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள், ஜாமியுல் மஸ்ஜிதில் வந்து உணவுக்கு தேவைக்காக ஏற்பாடு வந்து தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜித் உள்ளர போகிறோம். இந்த பாருங்கள், எய்தாப்பில் இருக்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. அதன் எதிர்ப்புறம் இருப்பதை பார்த்திங்கன்னா வந்து 60 அடி பாபா தர்கா வந்து எய்தாப்பில் அந்த இடத்துல இருக்குது, பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து ஜாமியுல் மஸ்ஜித் உள்ளர நம்ம போகிறோம். இன்ஷா அல்லாஹ் உணவு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது இங்கே. இதை பாருங்கள், மேலத்தெரு பள்ளிவாசலுக்குள்ளே வந்திருக்கோம். மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிது.
இதில் உணவு தயாராகிக்கிட்டு இருக்குது. ஒற்றைப்படை இரவை முன்னிட்டு இன்று நமதூர் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜித் பள்ளிவாசலில் உணவு தயார் செய்யப்பட்டு வருகிறது. பள்ளிவாசலில் பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் முன்னாடி ஜாமியா மஸ்ஜித் மேலத்தெரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு அழகான கடிகாரத்தை ஒன்று தொழுகை வக்து குறித்து கடிகாரம் அமைச்சிருக்காங்க. இது பள்ளிவாசலோட உள்புறம் தோட்டம். அதாவது இங்கே தான் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிகள்லாம் இந்த இடத்துல தான் நடைபெறுது. போன தடவை கூட உங்களுக்கு நேரலையில் நாங்கள் இதை காமிச்சிருந்தோம். இதை பாருங்கள், இங்கே தான் உணவு தயாரிக்கிறாங்க. இரவு இதுக்காக நேரலை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊர் ஜாமியுல் மஸ்ஜித் இது. இங்கே உணவு தயாரிப்பதற்காகவே ஒரு இடம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே அழகாக செட்டு போட்டு பக்கத்துலேயே அருகாமையிலையும் அருமையான முறையில் வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பாடெலாம் பாருங்கள் சட்டியில் ரெடி ஆகிட்டு இருக்குது. சலாவுதுண்ணே, என்ன சாப்பாடு தயாரி ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி இரவு நேரத்துக்கு சஹருக்கு? என்ன சாப்பாடு ரெடி? கோழி பிரியாணி இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி யாருடைய முறை இன்னைக்கு? ஆமாம், சரி 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 நிஜாம் ரத்தா அமீர் ரத்தா, ஓகே கரெக்டு. ஆளா விட்டு அண்ணன் தான் வந்து கல்குல் ஜமான் அவர்கள் முறையாக இருக்குதா இன்னைக்கு வந்து. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் வந்து இரவு சஹர் சாப்பாட்டுக்கு வந்து கோழி பிரியாணி தயாராகி கொண்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், மசாலாக்கள் அதுக்கான தேவையானது எல்லாமே வந்து அடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே. இந்த பாருங்கள், இங்கே தான் வந்து நம்ம ஊர் ஜாமியுல் மஸ்ஜிதில் எப்போதும் வந்து உணவு சமைக்கிறதுக்கு இந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அதிகமான இது இருக்கிறதுனால அருகாமையிலையும் பக்கத்துலேயும் இந்த நோம்பில் முன்னாடியே வந்து அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஷீட்டு போட்டு ஒரு கொட்டாய் போட்டிருக்காங்க. அருகாமையிலையும் வந்து சகோதரர்கள்லாம் வந்து நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழத்தெரு பள்ளிவாசலில் பேக்கிங் நடக்குது. இப்போ இங்கே தான் வந்து தயார் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு செட்டி வந்து ரெடி ஆனதானது? அந்த ஒரு செட்டி ரெடி ஆனதா? ஒரு செட்டி ரெடி ஆகிடுச்சு. நெருப்பு கட்டிகளுக்கும் பார்த்து வரணும். இதை பாருங்கள், தம்மு போட்டாங்க, ஒரு சட்டி தம்மில் ஏற்றிட்டாங்க. இந்த அடுத்தது வந்து இந்த ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு அரிசி இருந்து அடுத்தது வந்து இதில் தான் வந்து ஏற்றுவாங்க. அதுக்கான இதுக்கு ஏற்றுறதுக்காக உள்ள இதெல்லாம் அந்த பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் பாருங்கள், அந்த அரிசி தெரியுதா? அந்த இதில் வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த அரிசி வெந்ததுக்கப்புறம் அதை வடித்து இந்த ரெடியாக இருக்கக்கூடிய இந்த சிக்கனோட மசாலாவோட அதை ஆட் பண்ணி தம்மில் போட்டுருவாங்க. ஆல்ரெடி ஒன்று வந்து இங்கே தம்மில் போட்டாங்க பாருங்கள். பாருங்க, நிற்க முடியல, நல்லா வந்து ஹீட் அப்படி அடிக்குது. நம்ம சகோதரர்கள்லாம் வந்து இதிலே இருந்து வெல் ட்ரெயின் ஆனவங்க, அதனால் வந்து இந்த ஹீட்லாம் அவங்களுக்கு ஹீட்டாக தெரியாது. சிறப்பான முறையில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கண்டு கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. அல்ஹம்துலில்லாஹ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உணவு வேலையெல்லாம் வந்து நடந்து ஒரு சட்டி தம்மில் போட்டாங்க. மற்ற இதெல்லாம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நமது முகநூல் பக்கத்தை பின்தொடராதவர்கள் இன்ஷா அல்லாஹ் பின்தொடர்ந்து கொள்ளவும். நமது ஒரு கொடிக்கால் பாளையம் நடைக்கு வரக்கூடிய இந்த போராக பாருங்க, அண்ணன் இகழ்கிற முறை தான் இன்னைக்கு. இதுதான் முறை செய்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு. இந்த இது இப்போ பாருங்க, இதுதான் ஜாமியுல் மஸ்ஜிதோட உள்புற தோட்டம். இதுதான் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இஃப்தார் திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய இடம். இதுதான், இங்கே தான் இஃப்தார் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது.
இந்த பாருங்கள், நான் தான் இரவு நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு நிற்கிறேன்னா, என் மகளும் வந்து தூங்காமல் என் மகள் ஹர்ஷாவும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்திருக்காங்க. நாளை தினம் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இரவு சகர் செஞ்சுட்டு உள்ளே வந்து நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அனைவரும் வந்து என் மகளுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களும் வந்து கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் நேரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க கூட. இன்னும் வந்து அடுத்ததாக பேக்கிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பேக்கிங் பண்ண போகிறாங்க. உணவுகள் பேக்கிங் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பேக்கிங் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். மக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம வந்து சூஃபி மஞ்சளை மட்டும் நம்ம நேரலை செய்யலை. இன்ஷா அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து நாளைய தினம் வந்து உங்களுக்கு சூஃபி மஞ்சளை நேரலை செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் நம்ம வந்து ஜாமியுல் மஸ்ஜிதை நம்ம பார்த்தோம். ஜாமியுல் மஸ்ஜிதில் இரவு உணவுக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இரவு இங்கே வந்து இன்றைக்கி வந்து கோழி பிரியாணி வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து பொதுமக்கள் தொலை வரக்கூடிய மக்களுக்கு சகர் செய்யக்கூடியவர்களுக்கும் விநியோகம் செய்ய இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இத்துடன் நமது முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மீண்டும் கூறுகிறோம், நமது மக்கள் நமது குடிநகர் தகவல் குழுமத்தை பின்தொடராதவர்கள் அனைவரும் பின்தொடர்ந்து கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ். உங்களது மேலான கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.